வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. நம்ம தமிழ் வாசனை சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்டது எப்படியும் உங்களுக்கு ஒரு கால்வாசி அளவு ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அதாவது மெயின் ப்ளவுஸே உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் நெக் பேட்டர்னும் போட்டிருக்கேன். பிளாக் ஓப்பன் ப்ளவுஸும் நீங்கள் தைக்க கற்றுக்கிட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்களும் நாம் கற்றுக்கிட்டால் தான் வெளியே இருக்கவங்களுக்கும் நம்ம தைச்சி கொடுக்க முடியும். இப்போ கொக்கிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தைக்காமல் இருக்குது. அதனால் இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கொக்கி நீங்கள் இப்படியெல்லாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதியெலாம் இப்படி இப்படி வந்துடும். இப்படியெல்லாம் தைக்கக்கூடாது. வெளியே தைச்சி நம்ம வீட்டில் எந்த லெவலுக்கு கரெக்டாக தைச்சி பழகுறோமோ அப்போ தான் நம்ம வெளியவும் அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக தைச்சி கொடுப்போம். இப்போ இதோட அளவு கொக்கி தைக்கிறதுக்கு எப்படி சிம்பிளாக எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்டு ப்ளவுஸையே வச்சு இந்த ஹூக்குக்கு இது இருக்குது, இந்த ஹூக்குக்கு இது இருக்குதுன்னு இப்படி நம்ம மார்க் பண்ணாமல் தைச்சிட்டோமா, அளவு ப்ளவுஸை தூக்கி அப்படி ஓரம் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு இது நம்ம மேலே இது ஒரு ஹூக் பார்த்தீங்கன்னா ஹூக் சைடு எடுக்கிறேன் பாருங்கள். ஹூக் சைடு இப்படி ஒன்று நம்ம இது பண்ணுவோம். அடுத்தது இங்கே ஒன்று போடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்று போட்டுருவோமா. போட்டுட்டு இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து இப்படி எடுத்திங்கன்னா சென்டராக உங்களுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊக்கு, செகண்டு, தேர்டு 3 ஊக்கோட அளவு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த மிடில் இருந்து இப்படி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்கும். இதை இப்படி எடுத்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஹூக்கு 5 ஊக் போடுவோம். அதே போல் இதை இப்படி மடிங்க. இந்த சைடும் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கிடைக்கும். இப்படியே வச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஹூக் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐ பேட்டர்னுக்கு வச்சு உங்களுக்கு எதெல்லாம் சென்டர் உங்களுக்கு கிடைக்குதோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுன்னுட்டு அவ்வளோதான். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சே போடணும், மார்க் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. ஹூக் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மார்க் பண்ணணும். இதுதான் சரியான மெத்தடு. இப்படி மார்க் பண்ணினா எந்த அளவுக்கு நீங்கள் பட்டி இருந்தாலும் சரி, இல்லை இதை நீங்கள் கம்மி பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த மாதிரி மெத்தட் தான் இருக்கும். இப்போ இது பேக் சைடு ஹூக் நான் ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒரு 4 ஹூக் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 5 இருந்தால் கிட்ட வருது. 5 போட்டுக்கலாம். இருந்தாலும் ஒரு 4 இது போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சரி, உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். ஹூக்குக்கு இப்படி தான் நம்ம அடையாளம் எடுக்கணும், ஐக்கும் ஹூக்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி ஹூக் தைக்கலாம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹூக் எடுத்து கொஞ்சம் இப்படி உள்ளே வைங்க. ரொம்ப இப்படி கிட்ட எடுத்துகிட்டு இங்கே வச்சிட வேண்டாம். அப்போ ஐயில் போடும்போது இது விலக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் உள்ள வச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த அளவு இந்த ஃபஸ்ட்டு ஹூக் மேலே வச்சிட்றோம். வச்சுட்டு நம்ம தைக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தைச்சி கொடுக்கணும். கச்சா முச்சானிட்டு அப்படியே ஃபுல்லாக இஷ்டத்துக்கு தைக்கக்கூடாது. ஒரே ஒரு இந்த ரிங்கில் வச்சு நம்ம போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீடில் பாதி இருக்கா, மேலே த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு சைடு, இந்த காதில் ஒரு சைடு இருக்குது. இப்போ மேலே இருக்க த்ரெட்டை இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு இப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் அதுவே வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். பிடிச்சி இப்படிலாம் போடாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டவங்க, இங்கே தைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இதை தைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மெத்தட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. சும்மா இஷ்டத்துக்கு போட்டுட்டு அப்படிலாம் இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க கற்றுக்குங்க. திரும்ப இந்த ரிங்கில் இப்படி போட்டுட்டு நீடில் பாதி இருக்கும், திரும்ப இப்படி போடுங்க. அவ்வளோதான். டெய்லரிங் ரொம்பவே ஈஸி. சின்ன பேசிக் நான் இப்போவும் சொல்கிறேன். பேசிக் கற்றுக்கிட்டிங்கனாலே எப்படியாப்பட்ட டிசைனையும் நீங்கள் தைக்கலாம். அதனால் பேசிக்கை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. நம்ம சேனலில் பேசிக் தான் இப்போ நான் கற்றும் கொடுத்துட்ருக்கேன். டிசைன்ஸும் போட்டுட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. இது முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக ஒரு 5 நாட்க்கு போட்டுக்குங்க. அவ்வளோதான். ஒரு ரிங் முடித்ததும் அடுத்த ரிங் சைடுக்கு வாங்க. இந்த ரிங்கில் இப்படியே போட்டிங்கன்னா பாதி நீடில் நிற்கும். அதே போல் இந்த நூல் கம்மியாக போட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா சிக்கு வந்துடும், எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. உங்களோட
கை லென்த்துக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. அப்படியே கொஞ்சமாக திருப்பி அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ 2 ரிங்குக்குமே நான் போட்டுட்டேன். இதுதான் தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா ஒரு முடிச்சு 2 முடிச்சுன்னு போட்டு விட்டுட்டு நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணும்போது இப்படி விலகிடும். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு வேலை செய்யும் போது நம்ம அது வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துடணும், அவ்வளோதான். இந்த 2 ரிங்குக்கும் நீங்கள் போட்டு முடித்த பிறகு இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே அப்படியே விடுங்க இந்த த்ரெட்டை. அதாவது துணிக்குள்ளே போகணும். துணிக்குள்ளே போயிட்டு இந்த இதுக்கு மேலே வரணும். இந்த ஹூக் இருக்குல்ல, இந்த ஹூக்கோட ஹெட்டுக்கு மேலே இப்படி நீடில் வரணும். வந்ததும் இப்படி இழுங்க. இழுத்திங்கன்னா இந்த கீழே இருக்க நூல் வந்து நம்ம இப்போ மேலுக்கு வந்துருச்சு. கீழே இந்த ரிங்குக்கு தைச்சி முடிச்சதும் மேலுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். என்னென்னா இங்கேயே முடிச்சுட்டு இதையே இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு வந்து பார்க்கவே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ மேலே வந்ததும் இந்த த்ரெட்டை வந்து இப்படி இந்த தலைக்கு உள்ளே போட்டு இப்போ இந்த சைடு ரொம்ப வேண்டாம், ஒரு 2 நாட் போட்டிங்கன்னா போதும், டைட் ஆகிடும். அதே மாதிரி தான், சரிங்களா? இப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த நீடலுக்குள்ளே போட்டிங்கன்னா இப்படி கரெக்டாக வந்துடும். இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி அதே ஹெட்குள்ளே இப்படி போட்டு இந்த நீடில் வந்து அந்த சைட் விட்டு ஒரு முடி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்படி தான் ஹூக் வந்து நம்ம தைக்கணும், சரிங்களா? பர்ஃபெக்டான மெத்தட் நம்ம தமிழ் வாசனையில் தைக்க கற்றுக்குறவங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாச்சு. இப்படி தான். இப்போ பாருங்கள், இந்த ஹூக் வந்து நகராது. அதே போல் நம்ம இதை மாதிரி க்ராஸ் அது இதுன்னு போடலாம். அழகாக இந்த ரிங்கில் நம்ம முடிச்சு போட்டிருக்கோம், இந்த ரிங்கில் போட்டிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து மேலே முடி போட்டாச்சு. அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக நின்று போச்சு. இப்போ ஃபுல் ஹூக்கு தைச்சிட்டு ஐயும் உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். த்ரெட்டு வந்து எப்படி போடுறதுன்னு டவுட் வந்துட போது. த்ரெட்டை வந்து 2ஆக மடிங்க. 2ஆக மடித்து நம்ம கோக்கும் போது நமக்கு 4ஆக வரும். அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து த்ரெட்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம கோத்துட்டு ஒரு நாட் போட்டோன்னா நமக்கு வந்து ஹூக் தைக்கிறதுக்கான நூல் வந்து ரெடி ஆகிடும். இப்படி போடுங்க. நம்ம வந்து சிங்கிளாகவே போட்டோன்னா நமக்கு வந்து டபுள் லேயர் கிடைக்கும்ல, அது அந்த லெவலுக்கு நமக்கு தைக்கவும் மாட்டும் வராது, அருந்து போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இதை மாதிரி 4ஆக போட்டு தைக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப நான் லாஸ்ட்டு ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இப்படி வச்சுக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து உங்களோட பிடிமானம் இருக்கட்டும், உங்களோட ஃபிங்கரால், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்டதோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்தந்த வீடியோ கீழே. இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரெண்டு சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சென்டராக இப்படி பண்ணோன்னா, இப்படி இழுத்தோன்னா நமக்கு வந்து அந்த ஹூக்குக்கு ஹெட்டுக்கு மேலே வந்துடும். இப்படி ஒரு சுற்றி கீழே எப்படி நம்ம அப்படி திருப்பிக்குங்க. அப்படி திருப்பிக்கிட்டு உங்கள் கை வாட்டத்துக்கு திருப்பிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது டைட்டாக இப்போ நின்றுடும். ரெண்டே வாட்டி போடுங்க போதும். 2 ரவுண்ட் தான், சரிங்களா? மேலே ஹெட்டுக்கு. இந்த ரிங்குக்கெலாம் வந்து ஒரு 3 நாட் போட்டால் போதும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேணும்னா ஒரு 5, அதுக்கு மேலெலாம் வேணாம். நமக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னும் போது, நமக்கு நம்மே தைச்சிக்கிறோன்னும் போது கூட ஸ்ட்ராங்காக போட்டு கொடுக்கணும். இந்த பேக் ஹூக்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி தைச்சி தான் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நடுவில் வந்து இதை மாதிரி கழுண்டி வந்துட்டாலோ லூஸாக இருந்தாலும் ரொம்பவே சிரமமாயிடும். அதனால கண்டிப்பாக ஹூக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹூக்காகி
அதனால் இப்படி தான் தைக்க கற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஐ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்காக இந்த 5 ஊக்கு போடுவாங்கள்ல, அதுக்காக நான் மார்க் பண்ணது. இப்போ நான் வந்து இது 4 தான் நான் போட்டிருக்கேன். இது போதும். ஏன்னா இது பட்டி வந்து ரொம்பவே சின்னது பேக் ஊக்குக்கு. அதனால் நான் இதை எந்தெந்த இடம் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. 2 3 4 மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு போடுறேன் பாருங்கள். இது வந்து ஐக்கு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருப்போம் கரெக்டாக. மேலே மார்க் பண்ண இடத்துல போடணும். அதாவது நம்ம இங்கே தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு போட மாட்டோம், முன்னாடி கேப் விட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த தையல் பகுதியில் நம்ம போடுவோம். ஒருத்தங்க இது வந்து ஸ்ட்ராங்காக கேட்பாங்க, அதாவது நல்லா தடிமனாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கழண்டி வராமல் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிங்கே விற்கிது. ஹூக் தைச்சிட்டோமா, ரிங்கு வாங்கி தைச்சிட்டோமா, முடிஞ்சு போச்சு. ரிங்கும் விற்கிது, அப்படியும் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரிங்கை விட நம்ம இப்படி கையில் தைச்சி கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. இதை மாதிரி 1 ஒரு 4 லேயர் போட்டுக்குங்க. இதே மாதிரி நாட்லாம் போடக்கூடாது. 2 3 இப்படி பிடிச்சிட்டு பண்ணுங்க. இப்படி பிடிச்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அது வந்து 4. இப்போ வந்து இது 4. ஒரே கலர் த்ரெட்டுன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கோ. இங்கே பாருங்கள், அந்த மெத்தட் பார்த்துக்குங்க சரிங்களா. கலர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு கற்றுக்கலாம். இப்போ 4 லேயர் போட்டாச்சு. இதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 லேயருக்கும் உள்ள இப்படி உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த நீடில் இருந்து இப்படி விட்டிங்கன்னா இந்த சைடு வருது பார்த்தீங்களா, கிட்ட வரைக்கும் வந்துட்டு இந்த சின்னதாக இப்படி நாட் மாதிரி வருதுல்ல ரவுண்டாக, இதுக்குள்ளே வந்து இப்படி நீடில் விட்டு மேலே எடுக்கணும். அவ்வளோதான், நாட் விழுந்துடும். அதே போல் திரும்ப இது இப்படி வெட்டுக்குங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த நூல் அப்படி வச்சுக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடு நீடில் இருக்குல்ல, இதை வந்து திரும்ப இந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி விட்டு கொஞ்சம் அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட வரும்போது பண்ணிக்கோங்க. கிட்ட இப்படி வரும்போது இந்த ரவுண்டு இருக்கா, நீடில் அந்த நூலோட ரவுண்டு இருக்கா, அப்போ வந்து மேலே இருந்து கொடுங்க. மேலேருந்து உள்ளுக்கு கீழே போகிற மாதிரி இப்படி கொடுத்து இப்படி இழுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ரைட் ஹேண்ட் சைட் கொடுக்குறோம், இப்படி இழுக்கிறோம், கரெக்டாக இந்த ரவுண்டுக்குள்ளே கொடுத்து எப்படி முடிக்கிறோம். அதே போல் திரும்ப கொடுக்குறோம். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது ஃபுல்லாக கரெக்டாக கவர் ஆகிடும். இந்த ஐ தைக்காதவங்க ரொம்ப பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், தைக்க கற்றுக்காதவங்க. தெரியல, இப்போ தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ தான். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், நல்லா டைட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே போல் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது நாட்டு, இதுவே நாட் விழுந்துடும். அதனால திரும்ப நம்ம உள்ளே போய் ஏதாவது நாட் கொடுக்கணுமா அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க, வேண்டாம். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ஃபிட்டாக இது நின்றுடும். இப்போ திரும்ப வந்து இந்த எட்ஜில் வந்து நம்ம இப்படி ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப அடுத்த ஐக்கு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 4 ஐ தைச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தைப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இதில் தைச்சி காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி பிடிக்கும் போது துணியும் வந்து சுருங்காது, நமக்கு கரெக்டாக கிடைக்கும்.
கரெக்டாக ஒரு 4 ரவுண்ட் போட்டுக்குங்க போதும். நம்ம ஏற்கனவே த்ரெட்டு வந்து 4ஆக தான் நம்ம மடித்து போட்டிருக்கோம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டால் நமக்கு 4 லைனாக கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது வந்து 3 கரெக்ட். இது உங்களுக்கு சூப்பராக தெரியுதுல்ல? இப்படி கொஞ்சம் லைட்டாக இந்த இது வந்து டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஒன்றா இருக்கணும். 4 இது போட்டாச்சு. 4 போதுமான அளவாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வைங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்படி கொடுத்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக நாட் வந்துடுது. இதே மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணணும். ரவுண்ட் பண்ணிடாதீங்க. ரவுண்டாக சுற்றிட்டு வந்துடாதீங்க. நாட் விழுந்துக்கிட்டே வரும். ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். இப்படி பிடிச்சிட்டு நல்லா உங்களுக்கு தெரியும். இப்படி பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீடில் வந்துடுது. இப்படி வரும்போது அது வந்து முடி விழுந்துடும். சரிங்களா? இப்படி பிடிக்கிறோம். இதுக்குள்ளே கரெக்டாக இங்கே பாருங்கள், நீடில் வந்து போயிட்டு வருது. இப்படி நம்ம விடுறோம். இது இந்த ரவுண்ட்குள்ளேயே நம்ம நீடில் வரும்போது நாட்டு விழுந்துடும். அதை இப்படி மேலுக்கு இழுங்க. ஏன்னா மேலே இருந்ததை நம்ம போட்டு வரோம். மேலுக்கு இழுத்தோன்னா கரெக்டாக மேலே டைட் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இப்போ லாஸ்ட் இழுக்கிறோம். லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். எந்தெந்த சைடு வரோமோ அப்போ அங்கே இழுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ஐ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து முடியெலாம் எதுவுமே போட வேணாம். நம்ம அகைன் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சிம்பிளான மெத்தடில் தைச்சாச்சு. இப்போ தான் எனக்கு ஃபுல்லாக ரொம்பவே இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணி அதோட மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஊக்கு வரைக்கும் நான் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எம்மிங் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதையும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எம்மிங் வந்து இப்போதைக்கு அந்த லெவலுக்கு யாரும் நம்மலாம் போட மாட்டேங்கிறோம். பைப்பிங்கு அது இது மாடல் ப்ளவுஸ் இப்போ எனக்கு தைக்க வரதே பார்த்திங்கன்னா மாடர்னாக தான் வருது. கட்டோரி, பிரின்ஸ் கட்டிங் அப்படின்னு வந்ததுனால நமக்கு வந்து எம்மிங்க்கு வந்து அந்த அளவுக்கு வேலை இல்லை. இருந்தாலும் எம்மிங் வந்து நான் பண்ணும்போது கண்டிப்பாக நான் காட்டுறேன். இப்படி தான் நம்ம வந்து பட்டி, அதாவது நம்மளோட ப்ளவுஸோட ஹூக் பட்டி எந்த லெவலுக்கு லென்த் அதிகமாக இருந்தாலும் இப்படி தான் பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் சைஸுக்கு வந்துடும். அதே போல் தைக்கிற மெத்தடும் ஹூக்கு இதே மாதிரி தைங்க. அப்போ தான் தலைப்பகுதி உங்களுக்கு விலகாமலையும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இது வந்து நல்லாவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூக்கும் வந்து இதை மாதிரி அந்த ஐயும் வந்து இப்படி தான் உங்களுக்கு தைக்கணும். சரிங்களா? இந்த சைடு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். பிக்னஸ் கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுறதுனால நிறைய பிகினர்ஸ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து வீட்டில் சும்மா சாதாரண துணியை வந்து தைக்கிறதுக்காக தான் மிஷின் வாங்கி போட்டிருப்பாங்க. இதை மாதிரி விஷயங்கள் அவங்க கற்றுக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் தையல் கலையை கற்றுக்குவாங்க, சம்பாதிப்பாங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.